திருவாரூர் மாவட்டத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றிய நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் நாகை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நிவேதா முருகன் அவர்களே மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த திருவாரூர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு சார்பு அணிகளை சார்ந்த நண்பர்களே, இவை அனைத்திற்கு மேலாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது ஒவ்வொரு வருஷமும் குறுவை சாகுபடி அறுவடை எப்ப பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும், மழை வரும். அது டெல்டாவில் காலங்காலமா இருக்கிறது தான். அது மாதிரி இருக்கிறப்ப மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எப்படின்னா மழையில நெல்லை பிடிச்சோம்னா முளைச்சு போயிடும்னு சொன்னப்ப அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் ஈஸியா ஒரு ரொம்ப மிக எளிதான ஒரு தீர்வு சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யூரியாவை ஒவ்வொரு மூட்டைக்கும் 1 கிலோ யூரியாவை அப்படியே கலந்து விட்டு வச்சுக்கினாக்கா முளைக்காது. அதாவது ஒரு விவசாய குடியில பிறந்ததுனால அவருக்கு யூரியாவை ஈர நெல்ல கலந்தோம்னாக்கா முளைப்பு திறனை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற அந்த தெளிவா தெரிந்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அந்த நெல்லையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கு ஒரு மிக எளிய தீர்வை சொன்னவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மாத்திரம் இல்ல, விவசாயிகளுக்கு எப்படி கேட்டீங்கன்னாக்கா மத்திய அரசு விலை உயர்வு கொடுக்காதப்ப இடைநிலை செலவுகள், அதாவது நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவோம் வண்டி சத்தம்னு சொல்லி மூட்டைக்கு 10 ரூபா கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மாதிரி விவசாய கடன்கள் 7000 கோடியை தள்ளுபடி பண்ணவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன விவசாயிகளுக்கு நன்மைகளை செய்தாரோ அதை தாண்டி ஒருபடி மேல இன்னைக்கு திராவிட மாடல் நடத்துற தளபதி அவர்கள் அது நல்லது செய்யணும், விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு அந்த மத்திய குழு வந்தப்ப அந்த குழுவுல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் அவங்கள்ட்ட நேரடியா விளக்கங்களை சொல்லணும்னு சொல்லி ஒரு கட்டளை இருந்தாங்க. அதுபடி நாங்கெல்லாம் போய் பார்த்து சொன்னோம். அவங்க ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப அவங்க பார்த்துட்டு அவங்க போய் மத்திய அரசு கிட்ட சொல்லி தெரிவிச்சு உடனடியா ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அந்த ஈரப்பத அளவை 17% 22% 21% உயர்த்தி வழங்குறது வாடிக்கை. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல, அதாவது கடந்த ஆண்டை விட 3 மடங்கு நெல் உற்பத்தி ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுங்க, அந்த அளவுக்கு குறுவை ஜாஸ்தி. தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் எப்படி கேட்டீங்கன்னா, தரிசு நிலத்தெல்லாம் மேம்படுத்தி விவசாய நிலங்களா மாற்றணும்னு சொல்லி அதற்கான சிறப்பு திட்டங்களை வழங்கியதுனால பாத்தீங்கன்னாக்கா விவசாய பரப்பளவு அதிகரிச்சு இன்னைக்கு 4 மடங்கு நெல் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டை விட. அப்படி உற்பத்தியான நெல்லை வாங்கணும்னாக்கா அதுக்கு ஈரப்பதத்துல ஒரு அந்த கட்டுப்பாட்டுல ஒரு தளர்வு கொடுங்க, தற்காலிகமா, பர்மனண்டா கிடையாது, தற்காலிகமா மழையில் பாதிக்கப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஒரு தற்காலிக தளர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கொடுக்கல. திரும்ப நமது முதலமைச்சர் அவர்கள் மோடி ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதுறாங்க, மிக அவசரம் இந்த சூழ்நிலையில உடனடியாக நீங்க பண்ணி கொடுக்கணும்னு. ஆனா 1% கூட அதை பற்றி கவலைப்படாத மோடி ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளை பத்தி அறவே கவலைப்படாம இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க போறாங்களாம். விவசாயத்தையே ஒட்டுமொத்தமா ஒழிக்கணுங்கிறவங்க அதுல எப்படி இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க போறாங்க, அதை எப்படி அதை இயற்கை விவசாயத்துக்கு ஊக்கப்படுத்த போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வேலையை பார்த்துட்டு இதுவரைக்கும் வரலாறுலே இல்லாத அளவுக்கு இந்த தளர்வுங்கிறத அறிவிக்காத ஒரு ஆண்டுனா இந்த ஆண்டு தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரியான மழை பாதிப்புகள் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு கேட்டாக்கா உடனடியா ஒன்றிய அரசு அதுக்கு ஒரு தளர்வை கொடுப்பாங்க தற்காலிகமாக. ஆனா வேணும்னே விவசாயிகளை ஒழிச்சு கட்டணும், தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை ஒழிச்சு கட்டணும், தமிழ்நாட்டு மக்களை பல விதத்திலையும் ஒழிச்சு கட்டணுங்கிற ஒன்றிய அரசு அந்த ஈரப்பத தளர்வை கொடுக்கல நமக்கு. ஆனா
எந்த அளவுக்கு இருந்தாலும் பாதுகாப்பா நம்ம அந்த நெல்லை விவசாயிகள்ட்ட கொள்முதல் பண்ண முடியுமோ கொள்முதல் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவோட திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் அந்த நெல் அவ்வளவு நிலை, அதாவது கடந்த ஆண்டை விட 4 மடங்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது மாத்திரம் இல்லாம அந்த அத்தனை நெல்களையும் எவ்வளவு பாதுகாப்பா வைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அங்கங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நெல் பாதுகாப்பு கிடங்குகள்ங்கிறத போல இப்ப இன்னைக்கு 10 மடங்கு அதிக அளவு நெல்லை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பை இப்பவே ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு.